ஏலின் மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் பிள்ளைகளாகிய உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இதில் ஏலிம் சபையினுடைய கொள்கைகளை குறித்தும் உபதேசங்களை குறித்தும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு சௌரன் கேட்டார், நிறைய பெந்தெகோஸ்தே சபைகளிலே பெண்கள் நகை போடுவதில்லையே, ஏலிம் சபையினுடைய கொள்கை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக முதலாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். வேதத்தில் கட்டளைகள் உண்டு, ஆலோசனைகளும் உண்டு. கட்டளைகள் எல்லாருக்கும் பொதுவானது. அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாகரிக உள்ளவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய கட்டளை அது கட்டளை, யாரும் மீறவே முடியாது. ஆனால் ஆலோசனை என்பது ஒரு நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கக்கூடும், ஒரு சூழ்நிலைக்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கக்கூடும், நாகரிகங்களுக்கு நாகரிகங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடும். கட்டளையையும் ஆலோசனையும் நீங்கள் குழப்பி விடக்கூடாது. உதாரணமாக, எனக்கு ஒரு பெரிய முறுக்கு மீசை வைக்க வேண்டும் என்று ஆசை, வைத்துக்கொள்வோம். ஆகவே நான் கஷ்டப்பட்டு தினமும் நெய்யை தடவி கண்ணாடி முன்னால் பல மணி நேரம் நின்று முறுக்கு மீசையை முறுக்கிவிட்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் நீ எவ்வளோ ஜெபித்திருந்திருக்கலாம், வேதத்தை வாசிந்திருக்கலாம், நாளை முதல் நீ மீசை வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் பேசக்கூடும். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எதில் கை வைத்தாலும் என் மீசையை கை வைத்திராதோம், நான் எவ்வளோ அதை நேசிக்கிறேன், மறுக்கக்கூடும். ஆண்டவர் அமைதியாக இருந்து விடுவார். ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அந்த மீசைக்குள்ளே உதட்டுக்கு மேலே நிறைய கொப்பளங்கள் வந்துவிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடனே ஒரு கத்திரிக்கோலை வைத்து முடியெல்லாம் கத்தரித்து அதில் ஆயின்மெண்ட் போடுவார். சரி, அதை கண்ட உடனே ஆண்டவருக்கு மீசை வைப்பது பிரியமல்ல என்பதை நான் உணர்ந்து கொள்ளுவேன். எனக்கு அது ஆலோசனை கொடுத்தாரே தவிர எல்லாருக்கும் பொதுவான ஆலோசனையாக அவர் கொடுக்கவில்லை. ஆகவே நான் அடுத்த நாள் ஆலயத்தில் வந்து, ஆண்டவருக்கு மீசை வைப்பது பிரியமில்லை, இங்கே இருக்கிற அத்தனை ஆண்களும் அடுத்த வாரத்திலிருந்து மீசை எடுத்து விட்டு தான் சபைக்கு வர வேண்டும் என்று நான் சொன்னால் அது சரியாகாது. அது ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருந்தால் 10 கட்டளைகளோடு 16வது கட்டளையாக மீசை வைக்காதிருப்பாயாக என்று கொடுத்திருந்திருப்பார். அப்படி அவர் கொடுக்கவில்லை. சிலருடைய பழக்க வழக்கங்கள், சிலர் தங்களை காண்பிப்பது, சிலருக்குள்ளே பெருமை வருகிற காரியங்கள், அதை வெட்டி விடுவது கர்த்தருடைய நோக்கம். அதே போலத்தான் நகை போடலாமா போடக்கூடாதா என்பது தேவனுடைய ஆலோசனை. சிலர் நகையை விரும்பி விரும்பி விலைக்கு நிறைய வாங்கி வீடுகளை வைத்து ஒரு பெருமைப்பட்டு சினிமா நடிகைகளைப் போல அலங்கரித்து கொண்டு வந்தால் ஆண்டவர் நகையை கழற்று என்று சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்டாக்கினது தங்கம். அந்த பொன்னை ஆண்டவர் 2 காரியத்துக்கு ஓமானமாய் சொல்லுகிறார். ஒன்று, பொன் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். 2வது, பொன் என்பது விசுவாசத்துக்கு அடையாளம். ஆண்டவர் ஒரு பெண்ணை, ஏவாளை இந்த உலகத்தில் சிருஷ்டிக்க முன்பாகவே அந்த ஏதேன் தோட்டத்தில் பொன் விளையும்படி செய்தார். அந்த ஏதேனிலே ஒரு நதி ஓடினது, அது ஓடுகிற இடமெல்லாம் பொன்னை விளைவித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் அதை உண்டாக்கி ஒரு பெண்ணை சிருஷ்டிப்ப முன்னாலேயே அவளுக்கு தேவை என்பதை அவர் உருவாக்கினார். மட்டுமல்ல, ஆண்டவருக்கும் கூட அந்த பொன்னின் மேல் மிகுந்த விருப்பம். ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அத்தனை பனிமூட்டுகளும் பொன்னால் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போதும் கூட தேவாலயத்தின் பொக்கிஷங்களிலே பொன்னை சேர்த்து வைத்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் ஒரு மோதிரத்தை அணிவித்தார். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை அது பொன்னால் செய்யப்பட்ட மோதிரமாக இல்லாமல் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதாக இருந்திருக்கும். இதெல்லாம் வெறும் வாக்குவாதம். நிச்சயமாய் ஒரு அன்புள்ள தகப்பன் பொன்னாலான ஒரு மோதிரத்தை அணிவித்து அவனை கனப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி,
பழைய ஏற்பாட்டிலே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய மருமகளுக்கு பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தகுதியாய் எதையாகிலும் செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பூமி கீழே அவ்வளவு தங்கச் சுரங்கங்கள் வைத்திருக்கிறவர் கழுத்தில் போட்டிருக்க ஒரு 4 கிராம் தங்கத்திலேயா குற்றம் கண்டுபிடிக்க போகிறார்? இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுப்பதில் அதிக ஆசை. தாவீதுக்கு நிறைய பொன் இருந்தது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு 4 டன் பொன்னை ஆலயத்துக்கு கொடுத்தாராம். எத்தனை மகிழ்ச்சி! ஆகவே எதை செய்தாலும் தகுதியா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குற விதத்தில் பொன்னால் செய்த ஒரு தாலி போடுவது தவறு அல்ல, அலங்கரிப்பது தான் தவறு. சாப்பிடுவது தவறல்ல, பெருந்தினியாய் சாப்பிடுவதுதான் தவறு. ஆகவே இந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.